ஒரு யங் என்டர்பிரினியரா நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சு அதுக்கான லோகோ, சோஷியல் மீடியா போஸ்டர்ஸ், பெனர்ஸ் எல்லாத்தையுமே டிசைன் பண்ணி சோஷியல் மீடியால அப்லோடும் பண்ணி உங்களுக்கு சேல்ஸ் வரும், கன்வர்ஷன் நடக்கும்னு பார்த்து கொண்டிருக்கிற நேரம் வெறும் லைக்கும் கமெண்ட்டும் மட்டுமே வந்தா அந்த டைம்ல வரக்கூடிய ஃப்ரஸ்ட்ரேஷன் உங்களுக்கு கிவ் அப் பண்றதுக்கு கூட காரணமாயிக்கும். சோ நீங்க இந்த இடத்துல மார்க்கெட்டிங் அப்படின்னு நினைச்சிட்டு சேல்ஸை கொண்டு வரதுக்கு பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையிலேயே சேல்ஸை கொண்டு வராம நிக்கிறதுக்கு காரணம் சேல்ஸ் அப்படின்ற தனியான ஸ்கில் உங்களுக்கு தெளிவாக இல்லாது. சோ இந்த வீடியோ நாங்க சேல்ஸ் சம்பந்தமா சில விஷயங்களை சயின்டிபிக் ஸ்டடிஸோட பார்க்க போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இதுல முதலாவது நாங்க பார்க்க போறது பில்ட் அத்தாரிட்டி வித் வேல்யூபிள் கண்டென்ட் அப்படின்றது. உதாரணமா நீங்க ஒரு மால்ல நடந்து போய்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு வச்சு வருவோம். உங்களை சுத்தி உள்ள ஒவ்வொரு ஷாப் ஓனருமே உங்களை கூப்பிட்டு இதை வாங்கிக்கோன்னு புஷ் பண்ற நேரம் ஒரே ஒரு கடை மட்டும் தனியா ஒரு பில் போர்டு அல்லது டிஸ்பிளேய வச்சு அந்த ஷாப் ஓனர் செல் பண்ற விஷயங்களை பத்தி எஜுகேட் பண்ணி பீப்புளுக்கு ஒரு ஃப்ரீ வேல்யூவை கொடுத்துட்டு அதே போல செல் பண்றாருன்னு வச்சாட்டா நீங்க எந்த கடைக்கு போவீங்க? யாரா இருந்தாலுமே இந்த சந்தர்ப்பத்துல அந்த ஃப்ரீயான கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு நாலேஜ் எடுத்துட்டு அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவோம். பிகாஸ் அந்த ப்ராடக்ட் சம்பந்தமான ஒரு கம்ப்ளீட் ஐடியா உங்களுக்கு வாங்குறதுக்கு முந்தைய கிடைச்சிடும். அதை வாங்கி எப்படி பாவிக்கிறது, அதால என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கிறன்ற கம்ப்ளீட் ஐடியாவோட நீங்க ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதை பாவிக்கிறது, அதோட அதுல முழுமையான பயனை பெற்றுக்கொள்றது ஈஸி ஆயிக்கும். ஆக நீங்க கொடுக்குற ப்ராடக்ட் சம்பந்தமான நாலேஜ், இன்சைட்ஸ் அல்லது அது தரக்கூடிய சொல்யூஷன் சம்பந்தமான வேல்யூபிள் கண்டென்ட்டை கஸ்டமர்ஸுக்கு கொடுத்து அதன் மூலமா சேல்ஸ் ஜெனரேட் பண்ணிடும். இந்த ஃப்ரீ வேல்யூபிள் கண்டென்ட்டுக்கு பின்னால் உள்ள சயின்ஸ் பேஸ்டான ரிசர்ச்சஸ் பார்த்தோம்னா, முதலாவது சைக்காலஜி ஆஃப் இன்ஃபுளுன்ஸ் அப்படின்ற தியரி படி பீப்புள் எப்பயுமே ஒரு நாலேஜபிள் எக்ஸ்பர்ட் பர்சன் இருந்து வாங்குறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சோ நீங்க இங்க கண்டென்ட்டை ஃப்ரீயா கொடுக்குற நேரம், நீங்க ஒரு கண்டென்ட் சம்பந்தமா பேசுற நேரம், ஈவன் நீங்க பிகினரா இருந்தாலும் கூட அவங்களோட எக்ஸ்பர்ட்டா தான் பீப்புள் பார்ப்பாங்க. இதன் மூலமா ட்ரஸ்ட் பில் ஆகி ஆட்டோமேட்டிக்கா அவங்க கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகி. ரெண்டாவதா கண்டென்ட் மார்க்கெட்டிங் ரிசர்ச் வந்து HubSpot மூலமா 2023 பண்ண ரிசர்ச் படி சாதாரண ஒரு பிசினஸ் விடவும் எஜுகேட் பண்ணி பிசினஸ் பண்ணக்கூடிய பிசினஸ் ஒவ்வொன்றும் வளமையான பிசினஸ் விட 3 மடங்கு அதிகமான சேல்ஸ் ஜெனரேட் பண்ணக்கூடியதா இருக்குது. மூணாவதா வேல்யூ லேடர் அப்படின்ற ஒரு மார்க்கெட்டிங் தியரி படி நீங்க ஒரு ஃப்ரீ கண்டென்ட் கொடுக்குற நேரம் அந்த விஷயத்தை கன்சியூம் பண்றதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் உருவாகுவாங்க. அந்த ஆடியன்ஸ் நாளுக்கு நாள் உங்களை பார்த்து உங்க மீது அதிகமான ட்ரஸ்டும் கிரெடிபிலிட்டியும் உண்டாயினோன்னு ஆட்டோமேட்டிக்கா ஒரு லீடா கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு சேல்ஸா மாறுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கும். சோ இந்த 3 ரிசர்ச் படி பார்த்தோம்னா ஃப்ரீ கண்டென்ட் மூலமா எஜுகேட் பண்ணி பீப்புளுக்கு செல் பண்றது ஒரு நல்ல எஃபெக்டிவான வேயா இருக்கும். சரி, இந்த விஷயத்தை நாங்க அப்ளை பண்றோம்னா கட்டாயம் வீக்லி 3 போஸ்ட் அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு போஸ்ட் நாங்க ஏதாவது ஒரு கண்டென்ட் ஷேர் பண்ணணும். இந்த கண்டென்ட்டை நாங்க மிக்ஸ் பண்ணி கொள்ளையிலும் அது ஒன்று எஜுகேஷனல் போஸ்ட் ஆகிக்கும், ஹவு டு வீடியோஸ், டிப்ஸ், ஃபேக்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்றதாக்கும், அல்லது என்கேஜ்மெண்ட் போஸ்டா கிரியேட் பண்ணிடும், அதுல போல்ஸ், குயிஸ் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்க்ளூட் ஆகும். மூணாவதா அத்தாரிட்டி போஸ்டாகவும் உங்களுக்கு நாலேஜ் ஷேர் பண்ணிடும், அதுல உங்களோட எக்ஸ்பர்டைஸ் அல்லது டீச்சிங்ஸை ஷேர் பண்ணி பீப்புளுக்கு வெளிவேட் பண்ணி. முக்கியமா நீங்க இந்த எந்த அடிப்படையில கண்டென்ட் கிரியேட் பண்ணினாலும் அந்த கண்டென்ட் EEE ஃபார்முலா படி ஆடியன்ஸுக்கு போய் சேரணும். EEE ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா, நீங்க கொடுக்குற கண்டென்ட் கன்சியூமருக்கு ஒரு எஜுகேஷனா அல்லது என்கேஜ்மெண்டா அல்லது என்கரேஜ் பண்ற விதமா இருக்கணும். இந்த 3ல எதுக்கு உங்களோட கண்டென்ட் அடங்கும் அப்படின்றத நீங்க ஆரம்பத்துல பிக்ஸ் பண்ணிக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுங்க. ஓகே, இந்த லிஸ்ட்ல உள்ள ரெண்டாவது சேல்ஸ் சீக்ரெட் என்னன்னா, ஸ்டார்ட் ரியல் கன்வர்சேஷன்ஸ் இன் டிஎம்ஸ். மோஸ்ட்லி பிகினர்ஸ் பண்ணக்கூடிய ஆக முக்கியமான ஒரு தவறு இது. எடுத்தெடுப்புல யாராவது பாசிபிள் கிளையண்டா தென்பட்டாங்கன்னா அவங்களோட டிஎம் போயிட்டு அவங்களோட ப்ராடக்ட்டை டிரெக்டாவே பிச் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கோ அப்படின்னு செல் பண்ண ட்ரை பண்றது. இந்த சந்தர்ப்பத்துல நீங்க யாருன்னே தெரியாத ஒருத்தர் திடீர்னு வந்து ஏதாவது ஒன்று வாங்கிக்கோ அப்படின்ட்டு பிச் பண்றது ஆஸ் அ ஹியூமனா ஒரு ரியல் கன்வர்சேஷனை பில்ட் பண்ணதான் எல்லாருமே விருப்பப்படுவாங்க. அதனால டிஎம் பண்றதுல ஆக முக்கியமான கோல் வந்து ஒருத்தருக்கு கைட் பண்ணி அவரோட ப்ராப்ளம்ஸை லிசன் பண்ணி அதோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி அதன் மூலமா சொல்யூஷனை கொடுக்குறது. ஓகே, இதுக்கு பின்னால் உள்ள சயின்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா கன்சல்டேட்டிவ் செல்லிங் ஃப்ரேம்வொர்க். இந்த ஃப்ரேம்வொர்க் படி பீப்புள் எப்பயுமே அவங்க சரியா ப்ராடக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா வாங்குறதுக்கு தயங்க மாட்டாங்க அப்படின்றது. அதன்படி நீங்க ஆரம்பத்துல அந்த ப்ராடக்ட் செல் பண்றதுக்கு முந்தி சில கேள்விகளை கேட்கறது மூலமா கன்சியூமரோட ப்ராப்ளம்ஸை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க சொல்யூஷனையும் ப்ராடக்டையும் செல் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் நடக்க சான்சஸ் அதிகம். ரெண்டாவதா ஹார்வர்ட் பிசினஸ் ரிவ்யூ ஸ்டடி ஒன்றின்படி 57 விதமான பர்ச்சேசிங் டிசிஷன் வந்து ஈவன் அந்த செல்லர் கஸ்டமரோட பேச முந்தைய நடந்து முடிஞ்சிடும். அதன்படி பார்த்தோம்னா நாங்க டிஎம் பண்றது வந்து புதுசா சேல்ஸை மேக் பண்றதுக்கு இல்ல, ஆல்ரெடி பர்ச்சேசிங் டிசிஷன் எடுத்த ஒரு கஸ்டமரோட கனெக்ட் ஆகிறதுக்கு. கடைசியில எப்பயுமே கஸ்டமர் தான் டிசிஷன் எடுக்கணும் இந்த ப்ராடக்ட்டை வாங்குறதா இல்லையா அப்படின்றது. ஆக நாங்க சேல்ஸுக்கு பிச் பண்றதுக்கு முந்தி ரியலான கன்வர்சேஷனை டிஎம்ஸ்ல பில்ட் பண்ணினோம்னா அது எங்களோட சேல்ஸுக்கு காரணமா இருக்கு. மூணாவதா சைக்காலஜி ஆஃப் ரெசிப்ரோசிட்டி அப்படின்ற ஸ்டடியில நீங்க ஒரு கஸ்டமருக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ண ஆஃபர் பண்ண முந்தையே அவருக்கு ஃபேவரான ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணினீங்கன்னா அந்த ஃபேவருக்கு ஏதாவது திரும்ப செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அந்த கஸ்டமரோட மனசுல பதிய வச்சுட்டு அதோட கூடவே சேர்த்து உங்களோட ப்ராடக்ட்டை
ஆஃபர் பண்ணினீங்கன்னா நீங்க ஏற்கனவே செஞ்ச உதவிக்காக சரி அவரு இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. இதன் மூலமா நீங்க அவருக்கு செஞ்ச உதவிக்காக அவரு உங்களோட ப்ராடக்ட் வாங்குறதுக்கு சான்சஸ் அதிகம். சோ ஆரம்பத்துல ஒரு சேலை ஆஃபர் பண்ண முந்தி நீங்க ஒரு ஹெல்ப் ஆஃபர் பண்ணுங்க. இதன் மூலமாவும் அவங்களுக்கு சேல்ஸ் அதிகமா நடக்கும். ஓகே, இந்த டிஎம் மூலமா அல்லது கன்வர்சேஷன் மூலமா ஒரு சேலை கன்வெர்ட் பண்றதுக்கு நாங்க ட்ரை பண்றதுக்காக 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. முதலாவது ஒரு கியூரியாசிட்டியோட நீங்க அவங்கள இந்த ஸ்டேஜ்ல அவங்களுக்குள்ள ப்ராப்ளம்ஸ் என்னன்னு நீங்க கெஸ் பண்ணி அது சம்பந்தமான கேள்விகளை கேட்டு, 2வது ஸ்டெப்ல அந்த கேள்விகளை அவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்க, அதுக்கு எப்படி பதில் சொல்றாங்க அப்படின்றத அவதானிச்சு அந்த பதில்கள் இருந்து உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கணுமா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி 3வது ஸ்டெப்ஸ்ல ஓகே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன் அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதலான ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஃபைனலா 4வது ஸ்டேஜ்ல தான் நீங்க ஃபேஸ் பண்ற இந்த ப்ராப்ளமுக்கு என்னால இந்த சொல்யூஷனை தரையிலும் இன்கேஸ் இந்த சொல்யூஷன் உங்களுக்கு பொருத்தமா இருந்தாண்டா சால்வ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த டைம்ல மட்டும் இந்த ப்ராடக்ட் வாங்குங்க அப்படின்னு 4வது ஸ்டெப்ல நாங்க சேல் பண்றதுக்கு ட்ரை பண்ணினோம்னா அந்த இடம் சேல் கன்வெர்ட் ஆகுது லாஸ்ட் ஸ்டெப். ஓகே, இந்த விஷயங்களை எக்ஷனபிள் ஸ்டெப்ஸா செய்யறதுக்கு முதலாவது டெய்லியும் நீங்க 5ல இருந்து 10 புதிய டிஎம்ஸுக்கு மெசேஜ் பண்ணி கொண்டே இருக்கணும். இதன் மூலமா புதிய லீட்ஸை நீங்க கனெக்ட் பண்ணி கொண்டு இருப்பீங்க. சேம் டைம் நீங்க இந்த ஸ்டெப்ஸை ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு QLO அப்படின்னு ஒரு மெத்தட சஜஸ்ட் பண்றோம். முதலாவது கொஸ்டின்ஸ், இதுல நீங்க வந்து அவங்களோட ப்ராப்ளம் என்னன்னு கேட்டு, 2வது லிசன், அதுல நீங்க அவங்களோட ஆன்சர்ஸை லிசன் பண்ணிட்டு, 3வது ஆஃபர், இந்த இடத்துல நீங்க உங்களோட சேல் பண்ண நினைக்கிற ப்ராடக்ட் அல்லது சேல்ஸ் ஆஃபர் பண்ணி அந்த இடத்துல சேல்ஸை கன்வெர்ட் பண்ணுங்க. ஓகே, இப்படி நீங்க டிஎம் பண்ற ஒவ்வொரு கன்வர்சேஷனுமே கட்டாயம் ஒரு ஸ்ப்ரெட் ஷீட்ல நோட் பண்ணி ஒவ்வொரு கஸ்டமரும் எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க, அவங்க ஓகே சொல்லிட்டாங்களா, ரிஜெக்ட் பண்ணினாங்களா, அல்லது திரும்பி இன்னொரு தடவை ஃபாலோ பேக் பண்ணணுமா அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இதன் மூலமா சரியான டிசிஷன் எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் டைமுக்கு அந்த ஆஃபரை வாங்கி அவங்கள்ட்ட இது சேல்ஸை ஈஸியா கன்வெர்ட் பண்ணிக்கொள்ள. 3வது மெத்தட்ல கிவ் ஃப்ரீ வேல்யூ டெஸ்ட். பீப்புள் ஒரு விஷயத்தை கேட்க முடிய நீங்க அதை கொடுத்தீங்கன்னா அவங்க உங்கள்ட்ட இருந்து வாங்குறதுக்கு சான்சஸ் அதிகம். உண்மையிலேயே ப்ராப்ளம் ஒன்றுக்கு சொல்யூஷன் தரக்கூடிய வேல்யூபிள் திங் வந்து நீங்க ஃப்ரீ ஆஃபர் பண்ணினீங்கன்னா அந்த கஸ்டமர் மனசுல நீங்க வந்து ஜஸ்ட் பணத்துக்காக மட்டும் இல்ல, உண்மையிலேயே அவரை கேர் பண்ணி அவருக்கு இந்த ப்ராடக்டை கொடுத்ததா அவரு நம்புவாரு. இதனால சைக்காலஜிக்கலி ஒரு நல்ல நம்பிக்கை உருவாகும். சேம் டைம் அவரு அந்த ப்ராடக்ட் குவாலிட்டி, அதுல பேக்கேஜிங், அந்த ப்ராடக்ட் அவருக்கு தரக்கூடிய சொல்யூஷன் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஃப்ரீயா தரக்கூடிய இந்த விஷயமே இவ்வளவு நல்லா இருக்குதுடா, இதுல பெய்ட் வேஷன் பிரீமியம் வேஷன் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆயிக்கும் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்கள்ட்ட இருந்து அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு அந்த சேல்ஸ் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. சயின்ஸ் பேஸ்டான விஷயங்களை இதுக்கு பின்னால பார்த்தோம்னா ஆல்ரெடி நாம பார்த்த ரெசிப்ரோசிட்டி தியரி என்ன சொல்றேன்டா, பீப்புள் ஏதாவது ஒரு கிஃப்ட் ஒன்றை பெற்றுக்கொண்டாங்கடா, அதாவது இந்த இடத்துல ஃப்ரீயா ஏதாவது ஒரு ப்ராடக்ட சர்வீஸ ஆரம்பத்துல பெற்றுக்கொண்டாங்கடா, அதுக்கு ரிட்டர்னா என்ன சரி தரணும் அப்படின்ட்டு ஒரு ஏர்ஜ் கிரியேட் ஆகும். அப்படி அவங்க திருப்ப தாரது ஒரு அட்டென்ஷனா அல்லது ட்ரஸ்டா அல்லது ஒரு சேலா கூட கேடும். சோ சேல் நடக்கிறதுக்கு இங்க சான்சஸ் சரியாகும். 2வது கண்டென்ட் மார்க்கெட்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு ரிசர்ச் கீழே ஆல்ரெடி நம்ம மேல பார்த்தது ஃப்ரீயான எஜுகேஷனல் கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பிசினஸ் அடுத்த சாதாரண பிசினஸ் விடவும் 3 மடங்கு அதிகமா சேல்ஸ் ஜெனரேட் பண்ணு. இதுக்கு காரணம் என்னன்னா அந்த வேல்யூ பீப்புளுக்கு தேவை, அதை ஃப்ரீயா கன்சியூம் பண்றதுக்கு அவங்கள்ட்ட வருவாங்க. இந்த இடத்துல நீங்க அவங்கள சேஸ் பண்ணி போகாம அவங்க உங்களை தேடி வர வைப்பீங்க. சோ இதனாலையும் ட்ரஸ்டும் அத்தாரிட்டியும் பில்ட் ஆகி உங்களுக்கு சேல்ஸ் கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். 3வதா பிரீமியம் அப்படின்ற பிசினஸ் மாடல். இந்த மெத்தட் படிதான் கென்வால இருந்து ஸ்பாட்டிஃபை வரைக்கும் ஆரம்பத்துல அவங்களோட சொல்யூஷன், அவங்களோட ப்ராடக்ட்ல ஏதாவது ஒரு பகுதியை ஃப்ரீயா மக்களுக்கு ஆஃபர் பண்ணி மக்கள்ல அதை பாவிச்சு பார்க்க வச்சுட்டு அதுக்கு பின்னால அதுல வெளியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு அவங்களோட பெய்ட் வேர்ஷன் அல்லது பிரீமியம் வேர்ஷனை பை பண்றதுக்கு புஷ் பண்ணுவாங்க. யூடியூப் கூட இதுல அடங்கும். இந்த சந்தர்ப்பத்துல இவங்களோட ஃப்ரீ வேர்ஷன் மூலமா பீப்புள் அதை யூஸ் பண்ணி பார்த்து அதை விரும்பி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பெய்ட் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு வருவாங்க. சோ இங்கேயும் ஃப்ரீயான ஒரு விஷயத்தை கொடுத்து சேல் கன்வெர்ட் பண்றீங்க. ஓகே, இதுல எக்ஷனபிள் ஸ்டெப்ஸ் பார்த்தோம்னா எது சரி ஒரு ஃப்ரீ வேல்யூ எதை கொடுக்க போறீங்க அப்படின்றத ஆரம்பத்துல டிசைட் பண்ணிட்டு அது ஒரு டெம்ப்ளேட்டா அல்லது செக்லிஸ்டா அல்லது ஒரு பிடிஎஃபா ஈவன் கைட்ஸ் அல்லது சாம்பிள்ஸா கூட கேட்டும் ஏதாவது ஒன்றை நீங்க டிசைட் பண்ணிக்கொண்டு அதை நல்லா வெளியூபிளான ஒரு விஷயமா கஸ்டமருக்கு காட்டி ஃப்ரீயா கொடுங்க. 2வதா நீங்க வந்து ஏதாவது ஒரு ஃப்ரீ வேல்யூ போஸ்ட பப்ளிஷ் பண்ணணும். டெய்லியும் இப்படி பப்ளிஷ் பண்றது வரவேற்கத்தக்கது. இதன் மூலமா ஃப்ரீ வேல்யூ கண்டென்ட் கொடுக்கறதோட எண்ட்ல உங்களோட ஃப்ரீ ப்ராடக்ட் அல்லது சாம்பிள் அல்லது மேல டிசைட் பண்ண அந்த செக்லிஸ்ட் ஏதாவது ஒன்று ஆஃபர் பண்ணிடும். 3வதா கிரியேட் ஃப்ரீபி ஃபனல். இங்கேயும் ஃப்ரீயான ஒரு கண்டென்ட்டை ஆஃபர் பண்ணிட்டு பீப்புளை ட்ரஸ்ட் பண்ண வச்சு அதுக்கு பின்னால உங்களோட பிரைட் ப்ராடக்ட்டுக்கு அவங்கள இன்வைட் பண்ணிடும். இந்த சேம் மெத்தட் நிறைய இன்ஃபுளுசர்ஸ் ஆயிக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்களோட போஸ்ட்ல ஏதாவது ஒரு துண்டை ஃப்ரீயா வாங்கிட்டு அடுத்த லெசன்ஸ் எல்லாமே பெயிட் பண்ணி வாங்கறதுக்கு புஷ் பண்ணுவாங்க. ஃபைனலா ஒரு விஷயம், நீங்க இப்படி ஃப்ரீயா கொடுக்குறது ஒரு நாள் உங்களோட சேல்ஸை குறைக்காது, மாற்றமா உங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மல்டிப்ளை ஆகிறதுக்கு இது காரணமா. இதே மாதிரி இன்னும் நிறைய சேல்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை சயின்டிபிக் ரிசர்ச்சஸோட பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களோட இணைந்திருக்க. அடுத்த வீடியோல இதுல 2வது பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.